உலகமே எதிர்பார்க்கும் முழு சந்திர கிரகணம் இன்றிரவு தோன்ற இருக்கிறது. இந்நிலையில் சந்திர கிரகணம் எப்போது நிகழும், யார் யாரெல்லாம் பார்க்கலாம் என்பது குறித்து தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த தேன்மொழி செல்வி உடன் செய்தியாளர் முத்து நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வானில் நிகழும் நிழல் விளையாட்டு சிவப்பு நிலா, அதாவது இன்று இந்த முழு சந்திர கிரகணம் என்பது நிகழக்கூடிய இருக்கிற நிலை, இதை உலகமே வியந்து பார்க்க இருக்கிறது. இந்த நிலையில் இதனை பிளட் மூன், அதே போல தாமிர நிலவு, சிவந்த நிலா என்று அழைக்கப்பட்டு வருகிறார்கள். இது நிகழும் போது எந்த மாதிரியான மாற்றங்கள், அதே போல எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும் என்பது குறித்து பேசுவதற்காக தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தைச் சேர்ந்த தேன்மொழி செல்வி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். இந்த முழு நிலவு, அதாவது இந்த சந்திர கிரகத்தோட தோற்றம் அது எப்போ நிகழப்போகுது என்கிற மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு என்பது உலகமே இது உற்று நோக்கி காத்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை இது எப்போ நிகழப்போகுது, எப்போ முடிவடையும், அந்த முழு சந்திர கிரகணத்தை எப்போ பார்க்க முடியும்? இந்த சந்திர கிரகணம் அப்படின்றது ஆண்டுதோறும் நிகழக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட முழு சந்திர கிரகணம் அதுவும் இந்தியாவில் தெரியறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய நிகழ்வா நம்ம பார்க்கிறோம். இரவு 10 மணிக்கு சந்திரனை நம்ம பூமியினுடைய நிழல் மறைக்க ஆரம்பிக்குது. அப்படி மறைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா சந்திரன் மறைய ஆரம்பிக்கும். அதுக்கு மறைந்து 11 மணிக்கு பூமியோட நிழல் முழுமையாக சந்திரனை மறைச்சிரும். அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சந்திரன் சிவப்பு நிறத்துல தெரியும். இது 11 மணியில இருந்து 12:22 வரைக்கும் இந்த மாதிரி சந்திரன் சிவப்பு நிறத்துல தோன்றும். அதன் பிறகு பூமியோட நிழல் கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும். விலகி 1:26க்கு பூமியோட நிழல் முழுவதுமாக விலகிறது நம்ம பார்க்க முடியும். ஓகே மேடம், இதை யார் யாரெல்லாம் பார்க்கலாம்? அப்படியே பார்க்கும்போது இயல்பா நார்மலாக கண்ணில் பார்க்கலாமா, இல்லை இதுக்கான இந்த கண்ணாடிகள் பயன்படுத்தி தான் பார்க்கணுமா? எந்த மாதிரியான விஷயம் இருக்கு மேடம்? சந்திரகிரகணம்ன்றது வேற ஒண்ணுமே இல்ல, பூமியுடைய நிழலை நம்ம சந்திரனில் விழறத பாக்குறோம். அதனால இதை எல்லாருமே பார்க்கலாம். இது உலகம் முழுவதும் எங்கெல்லாம் இரவா இருக்கோ, எங்கெல்லாம் சந்திரன் தெரியுதோ அங்க எல்லாமே இந்த கிரகணமும் தெரியும். அதனால இதை எல்லாருமே பார்க்கலாம். சந்திர கிரகணத்தை பார்க்கறதுக்கு சிறப்பான கண்ணாடிகள் எதுவுமே தேவையில்லை. சூரிய கிரகணம் பார்க்கும்போது சூரியனுடைய வெளிச்சம் அதிகம் அப்படின்றதால அது நம்ம கண்ணை தாக்கும்ன்றதால நம்ம கண்ணாடி பயன்படுத்துவோம். ஆனா சந்திர கிரகணத்துக்கு அப்படிப்பட்ட கண்ணாடிகள் எதுவுமே தேவையில்லை. அது மாதிரி கிரகணம் சமயத்துல சாப்பிடக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியில வரக்கூடாது, இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. அதுவும் தேவையில்லாத பயம். அது அந்த காலத்துல இருட்டா இருந்தப்ப பயந்தாங்க. இப்ப நம்ம ஊரே வெளிச்சமாயிட்டதுக்கு அப்புறம் இந்த டைம்ல நமக்கு எந்த பயமுமே கிடையாது. எல்லாருமே தாராளமா பார்த்து, இது ஒரு அற்புதமான நிகழ்வு. நிலா சிவப்பா மாறுறது பாக்குறதுக்கு அவ்வளவு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே போல நம்ம பூமியை நம்ம வெறும் கண்ணால நம்மளால பாத்துக்க முடியாது. ஆனா இப்ப பூமியோட நிழலை பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இதை பயன்படுத்திக்கிட்டு அனைவரும் அவங்க வீட்டை விட்டு வெளியில நிலாவை பார்த்தாலே போதும், அழகா இந்த நிகழ்வை நம்மளால பார்க்க முடியும். இந்த சந்திர கிரகணத்தை, முழு சந்திர கிரகணத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த மாதிரியான பயன்கள்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு மேடம்? நிலாவுக்கு தானே வெளிச்சம் கிடையாது. அது சூரிய ஒளியை தான் நம்ம அதை நமக்கு அது மேல சூரிய ஒளி படுறதால தான் நம்ம நிலாவை பார்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது அதுல படுற சூரிய ஒளியை பூமி மறைக்கும் போது நிலா இருட்டாகுது. சோ இந்த உண்மைகளை கண்கூடாக இதை நம்ம பாடப்புத்தகத்துல நிறைய படிச்சிருக்கோம். இருந்தாலும் அதை கண்கூடாக பார்க்கிற இந்த வாய்ப்பு நமக்கு இன்னும் இதை பத்தின அறிவை மேம்படுத்தும். இதே போல இந்த துறையில இன்னும் கூட குழந்தைகளுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்தி மேலும் பல ஆய்வுகளை செய்யறதுக்கான இது வழியா இது இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக, அதாவது இந்த முழு சந்திர கிரகணம் இன்று இரவு 10 மணிக்கு மேல நிகழ இருக்கிறதும், அதே நேரத்தில் இதனை யார் வேணாலும் பார்க்கலாம். அதே போல இயல்பாகவே எந்த ஒரு கண்ணாடிகளும் அணியாமல் இயல்பாகவே பார்க்கலாம். அதே போல வளர்ந்து வரக்கூடிய அறிவியல் வளர்ச்சிக்கு இது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ஆனந்துடன் செய்தியாளர் முத்துக்குமார்.